ஐந்தாவதாக, தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சிலுவையிலே சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சோ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ இது பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ, பேசுங்களேன், தூக்கத்துல இருந்து எழுந்துறீங்களேன், என்ன பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த சங்கீதக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்த ஒரு சில முன்னாடி பார்த்த வார்த்தைகள்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க? முன்னாடி சங்கீதத்தில் தயவு செய்து கண்ணை முழிச்சிட்டே தூங்காதீங்க, சரியா? கோயம்புத்தூர்ல நாங்கள் காலேஜில் போவோம், இந்த பசங்கள்லாம் இப்படிதான் உட்காந்துருப்பானுங்க. கோயம்புத்தூர்ல உள்ள பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னன்னா, கண்ணை முழிச்சிட்டு தூங்குறதுல பயங்கரமான ஆட்கள். பார்த்துட்டே தான் இருப்பாங்க, ஆனா எங்கேயோ இருப்பாங்க. உடம்பு தான் இங்க இருக்கும், சிந்தனைகள்லாம் அந்த மாதிரி இருக்காதீங்க, சரியா? இங்கதான் இருக்கீங்களா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தூக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, சூப்பர். ஓகே, சோ சங்கீதம் 69:21 பார்க்கலாமா? என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். மேல பார்த்தோங்க அப்படின்னா, நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தைத்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அடுத்த வசனத்தில் அது கசப்பு கலந்த ஒரு காடி. இந்த தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தாகம் ஏற்படும், ஆமாவா இல்லையா? அதுவும் ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா, நாங்க வந்து பார்ப்போம்னா, எங்க வெளியே போகும்போது ஆக்சிடென்ட் ஏதாவது இடத்துல ஆச்சு அப்படின்னா இறங்கி உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது, நானும் சரி என் மனைவி சரி, நாங்க இறங்கி உடனே போய் என்ன பண்ணுவோம்னா ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அடிபட்ட உடனே முதல்ல அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, தண்ணி தண்ணி வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இது எபிரேய மொழியில என்ன அப்படின்னா, ஷாமே அப்படின்னு இருக்கு, இட்ஷாமே இட்ஷாமே ஷாமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, மிகவும் தாகமான, மிகவும் பயங்கர ரொம்ப தாகம், அப்படிப்பட்ட ஒரு தாகம் வந்து ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய ஜானியா வந்த இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர் என்ன பண்றாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலை வரைக்கும் எடுத்துட்டே வர்றாரு. நடந்து வெயில்ல கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவரை ஒன்று குறைய 40 அடிகள் வாரினால் அடிச்சாங்க, தலையில முள்முடி சூட்டுனாங்க. அவருக்கு அந்த டைம்லாம் எதுவும் தந்திருப்பாங்களா அப்படின்லாம் தெரியல எனக்கு, நான் வேதத்தில் அப்படி எதுவும் போடல. தாகம், அவருடைய ரத்தம் எல்லாம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அந்த சிலுவையோட வெயிட் சொல்றாங்க,
சுமார் 130 150 கிலோ வரைக்கும் அந்த சிலுவையோட வெயிட் இருக்கலாம் என்று சொல்றாங்க. அதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 6 to 7 அடி உயரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆணியும் 13 to 17 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த 13 சென்டிமீட்டர்னா அரை அடி ஸ்கேல்ல இதனொன்று தான் கம்மி. அதுல இருந்து அரை அடி ஸ்கேல் பாத்தீங்கன்னா ஆணியே இவ்வளவு பெருசு. அப்ப பாத்துக்கோங்க, ஆணிகளால கடாவப்பட்டு குத்தப்பட்டு சிலுவையில் அப்படியே ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்காரு. ஏன்னா அவர் 100% God, 100% மனுஷனாக இருந்தார். ஒரு மனுஷனுக்கு தாகம் ஏற்படும்ல. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணுவோம்? அப்பாடா பேசுறீங்க, முழிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. சோ தண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம்ல. என்ன வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, ஒண்ணுமே இல்லாட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி கொடுப்போம்ல. அவங்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக. இப்பெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலே அப்படியே வேர்த்து ஒழுகுது. அவ்வளோ தண்ணி நம்ம பாடியில இருந்து போகுது. நமக்கே இப்படி இருக்கும் அப்படின்னா சிலுவையில அறையப்பட்டு அடிகளை வாங்கி சிலுவையை சுமந்து கொண்டு வந்த இயேசுவுக்கு சிலுவையில அறையப்பட்டு அவர் தொங்கப்பட்ட நிலையிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாகம், அதுக்கு கொஞ்சோண்டு வாயில தண்ணி, நல்ல தண்ணி பட்டாலே பாடா. வெயில்ல போயிட்டு வந்துட்டு இல்ல நம்ம எங்க ரோட்ல ஜூஸ் வாங்கி குடிச்சோம், அப்பா இப்பதான்டா கண்ணே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த சூழ்நிலையோட பயங்கரமான மோசமான ஒரு சூழ்நிலை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில எல்லாம் தன்னுடைய உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் போய்கிட்டே இருக்கிறது. தாகமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்னு சரீர பிரகாரமான தாகம், இன்னொன்னு ஆவிக்குரிய தாகம். இது மோஸ்ட் ஆஃப் இது என்ன சொல்றாங்கன்னா, அவர் சரீர பிரகாரமாக நிறைய அவர் கஷ்டப்பட்டதுனால தண்ணீர் வேண்டி அவர் கேட்டார். அது மாத்திரமல்ல, என் மேலும் உங்க மீதும் ஆண்டவர் தாகமா இருக்கிறார். ஆமென். 2 காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஆகார என்ன பண்றான்? அனுப்பி விட்டுறான். ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டுறான். யார? இஸ்மவேலையும் ஆகாரையும். அந்த தண்ணீருடைய துருத்தியோட இது கெப்பாசிட்டி மேக்சிமம் ஒரு 15 லிட்டர் தண்ணி பிடிக்குமா. அவங்க வனாந்தரத்துல நடந்து செல்றாங்க. ஒரு நிழல் வனாந்தரம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, அட்லீஸ்ட் நியூஸ்லயாவது பார்த்திருப்பீங்கல்ல, டெசர்ட். சோ சுத்தமா ஒரு மரமும் இருக்காது, வெயில் பயங்கரமா இருக்கும். தண்ணி முடிஞ்சிருச்சு, பிள்ளை தண்ணிக்காக அழுதுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஆபியோட இன்னும் ஒரு வயசு 2 வயசு மூத்திருப்பான் இஸ்மவேல். அழுதுட்டு இருக்கான், எனக்கு தண்ணி வேணும், என்னால முடியல அப்படின்னு. தாய் என்ன அப்படின்னா, பிள்ளை அழுகிறத பார்க்க முடியாம தூரத்துல போய் உட்கார்ந்து வசனம் சொல்லுது, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அப்படின்னு. தாயினோட சத்தத்தை கூட கேட்கல. ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டாரு? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்க நீரூற்றை ஆண்டவர் காமிக்கிறார். ஆமென். அந்த தாகம் பயங்கரமான தாகம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வர்றாங்க வனாந்தரத்துல. நடந்து வரும்போது தண்ணி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. மோசேட்ட முறையிடுறாங்க, எங்களை இதுக்காக வேண்டி தான் கூட்டிட்டு வந்தியா? தண்ணி இல்லாம நாங்க தண்ணி இல்லாத காட்டுல வந்து இப்படி என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு வரையாடுன்னு. வசனத்துல அப்படி கலோக்கியல போடல, நான் சும்மா சொல்றேன். சரியா? நம்ம யாராவது திட்டுறதுன்னா திட்டுவோம்ல, எப்படி ஏன் உனக்கு கொஞ்சமா ஏதாவது இருக்கா, எங்களை இப்படியா கூட்டிட்டு வருவ? நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? திட்ட ஆரம்பிச்சிடுவோம்ல. மோசே எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கிறான். நான் ஆண்டவர் அங்கேயும் என்ன பண்றாரு? நீரூற்றை வர செய்கிறார், ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிறார். அதே போலதான்
இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த 2 நோக்கம். ஒன்று பாவிகளை ரட்சிக்க, சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக கொடுக்க. நிறைய பேர் இந்த இது கோட் பண்ணுவாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா சமாரியா பெண்ணிடத்திலே இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். அவ சமாரியா பெண் கிணத்துல தண்ணி எடுக்க வர்றாரு. வரும்போது இயேசு கேட்கிறாரு, தாகத்துக்கு தா, நான் தாகமா இருக்கேன், தாகத்துக்கு தா அப்படின்னு. அப்போ அவ என்ன பண்றா, நீர் யூதராச்சே, சமாரிய பெண்ணிட என்கிட்ட நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னு அவ கேக்குறா. அப்பா இயேசு சொல்றாரு, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பேன், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன் அப்படின்னு. எல்லா சம்பாஷணைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லி அனுப்புற. போயிட்டு அவ என்ன பண்றா, நிறைய பேரை கூட்டிட்டு வரா. நம்ம இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? தாகமா இருக்கிற அந்த ஆண்டவரை இயேசுவை அண்டையிலே நம்ம கூட்டிட்டு வர்றவங்களா இருக்கிறோமா? காணாம போன ஆடு, ஒரு ஆடுக்காக 99 ஆட்டை விட்டுட்டு போய் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு முஸ்லிம் அம்மா பேசுவாங்க. அவங்க பேர் என்ன, பர்வீன் சுல்தான். அவங்க ஒரு இது பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபாதர்கிட்ட போய் ஒரு பெண் கேட்டாங்களாம், அந்த போட்டோல ஜீசஸ் இருக்கார்ல, ஏசு, இவங்களே கேட்டாங்க. ஓகே, ஸோ இவங்களே அவங்க போய் கேட்டாங்க, அந்த போட்டோல இருக்கிற அந்த ஆட்டு குட்டியை போல நான் என்ன இருக்கணும்னு எனக்கு ஆசை. எவ்வளவு அழகா அந்த ஆட்டுக்குட்டி அவர் கையில ரொம்ப அமைதியா சாந்தமா சூப்பரா இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த ஃபாதர் சொன்னாராம், அந்த ஆட்டை மாதிரி நீ இருக்கணும்னு நீ விரும்பாத. ஏன்னா அந்த ஆடு காணாம போய் அடிபட்டு சின்னாம்பனமாய் மறுபடியும் அதை மீட்டு அதை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு. ஆண்டவர் 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆட்டுக்காக தேடி தாகமா இருக்கிறேன், என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆதியாகமம் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். எனக்கும் உங்களுக்கும் எதன் மீதான தாகம் வரணும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பஞ்சம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. பஞ்சம் அப்படின்னா சாப்பாட்டினாலோ தண்ணியினாலோ பஞ்சம் அல்ல, வசனம் கேட்கப்படாதபடி தேசத்தில் பஞ்சம் உண்டாகும், உணவு தண்ணி இருக்கும், தேவ வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பஞ்சம் வந்துச்சுன்னா மிக மோசமான பஞ்சம். வசனத்தின் மீது எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? தாகம் வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 42:2 பார்ப்போமா? 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நானும் நீங்களும் எதன் மேல தாகமாய் இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மீது தாகமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 63:1 நம்ம பார்ப்போமா? சங்கீதம் 63:1. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நானும் நீங்களும் யார் மேல தாகமா இருக்கணும்? அவர் மேலே தாகமாய் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கும் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றார், தாகமா இருக்கிறேன், என்கிட்ட வாங்க, நான் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தர்றேன், மகனே மகளே வா அப்படின்னு ஆண்டவர் என் மேல உங்க மேல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் அப்படின்னு போட்டிருக்குது. இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஃபுல்லா ஃப்ரீ தான். ஆனா நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம மறந்துடுறோம். அவருடைய வசனத்தை படிக்கிறதுக்கு, அவருடைய வசனத்தை தேடுறதுக்கு, அவரிடத்தை ஜெபிக்கிறதுக்கு, அவரை தேடுவதற்கு நம்ம மறந்துடுறோம். அமெரிக்க தேசத்திலே ஒரு மிஷனரி, ஜேம்ஸ் ஹில்லர் அப்படின்னு ஒரு மிஷனரி, 20 வயது நிரம்பின ஒரு இளம் வாலிபன். அவன் மிகவும் பெரிய பணக்காரனா, அவ்வளோ பெரிய பணக்காரனா. ஆனா அவன் ஐரோப்பிய தேசத்தில் உள்ள ஒரு கண்டத்துக்கு நான் எப்படியாவது அங்க போய் கடவுளுடைய சுவிசேஷத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ட்டு அவன் அங்க கடந்து செல்கிறான். எத்தனை வயசு? 20 வயது. 20 வயதுனா இன்னைக்கு 20 வயசுல யார் இருக்கீங்க? உனக்கு எவ்வளவு ஆச்சு? 18. இன்னும் 2 வயசுல 20 வயசு. இவனையோட கொஞ்சம் பெரிய பையனா இருப்பான். 20 வயதுல அவன் கடந்து செல்லுகிறான். அந்த ஐரோப்பா கண்டத்திலே மிகவும் கடினமான மக்கள் என்ன அப்படின்னா, இயேசுவை சொல்றதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அவ்வளவுதான் அடிச்சு கொன்றுவாங்களாமா. ஆனா 20 நிரம்பிய ஒரு பையன் அவன் கடந்து செல்லுகிறான். அவன் அங்க போய் இயேசுவின் சுவிசேஷத்தை நடந்து 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 எல்லா இடத்துலயும் போய் சொல்றான். அதன் எதிர்ப்பாளர்கள் இவனை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவன் கால் இருந்தா தானே இவன் நடந்து நடந்து இவன் என்ன பண்ணுவான், சுவிசேஷத்தை சொல்லுவான் அப்படின்னு அவன் 2 கால்களையும் துண்டிக்கப்பட்ட அவனை வெட்டிட்டாங்களா, 2 காலையும். அவன் அப்பவும் தளர்ந்து போகல. எனக்கு 2 கால் தானே போச்சு, எனக்கு 2 கை இருக்குது அப்படின்னு கைப்பிரதி எழுத ஆரம்பித்தானா. கைப்பிரதிகள் எழுதி கொடுக்க இன்னும் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர ஆரம்பிச்சாங்களாம். அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த கும்பல், இவனுக்கு என்னடா கையை வச்சுட்டு இவன் என்ன பண்றான், நிறைய எழுதுறான் அப்படின்ட்டு அவன் கையை வெட்டினாங்களாம். 2 கையும் வெட்டிட்டாங்க. 2 கால்களும் போச்சு, 2 கைகளும் போச்சு. ஆனா ஆண்டவருக்காக உள்ள தாகம் அவனுக்கு போகவே இல்லை. எனக்கு வாய் இருக்குது இல்ல, வாயை வச்சு நான் சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு பண்ணான். அதை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய நாக்கை துண்டித்தார்கள். அவருடைய நாக்கை துண்டித்தார்கள். துண்டித்தது மாத்திரமல்ல, அவனை ஒரு கேலி பொருளாய் ஒரு இடத்துல வைத்து, இயேசுவை சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும், உங்களுடைய கால்கள் போகும், உங்களுடைய கைகள் போகும், உங்களுடைய நாக்கு போகும் அப்படின்னு. அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். அவனை அடிச்சு கொன்னுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவனை வேடிக்கை பொருளாய் நிறுத்தினதுனால இன்னும் நிறைய ஜனங்கள் அவன் இயேசு அண்டையில வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால என்ன பண்ணாங்க அந்த கும்பல், இவன் உயிரோட இருந்தா தானடா அப்படின்னு அவனை கொன்னுட்டாங்களாம். அவனுடைய கொன்ன பிறகு அவனுடைய சமாதியில ஒரு அட்டையை ஒருவன் எடுக்கிறான். அந்த அட்டையில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருந்ததான். அதை பார்த்த அந்த கொலை பண்ண அந்த கொள்ள கூட்டத்தில் உள்ள தலைவன் அந்த வார்த்தைகளை பார்த்தானா. அது என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் இப்ப படிச்சேன்ல அதுதான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதை பார்த்தவனே அந்த கொள்ளை கும்பல் உள்ள தலைவன் மனம் உடைந்ததா, இயேசுவை ஏற்றுக்கொண்டானா. 30 வயசுல அவன் இரத்த சாட்சியா மரிக்கப்பட்டான். 10 வருஷம் தான் அவன் ஊழியம் செஞ்சான். அந்த பட்டணத்திலே, நகரத்திலே பெரும் அதிர்வலைகளை பண்ணி இயேசுவனிடத்துல நிறைய பேரை திருப்பினானா. இன்னைக்கு நானும் நீங்களும்
என்ன தாக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கால்களினால், கைகளினால், நம்முடைய வாயினால் நம்ம என்ன தாக்கத்தை செய்ய இருக்கிறோம். நம்ம வாயினால நம்மளை நம்ம மற்றவங்களை ஈஸியா நம்ம திட்டிடுறோம்ல, கையினால் பல காரியங்களை செஞ்சிடறோம், கால்களினால் பல காரியம் செஞ்சிடறோம்ல. ஆண்டவர் இன்னைக்கும் என் மேல உங்க மேல தாகமா இருக்கிறேன் என்று சொல்றார். மகனே மகளே, நான் தாகமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு சைடுல சரீரத்தின் தாகம் இருந்தது, அதே போல ஆத்ம தாகம் எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஆத்ம தாகம் வேண்டும். ஒரு 20 வயது நிறைந்த ஒரு வாலிபன் தன்னுடைய சரீரத்துல ஒவ்வொன்றா இழக்கிறாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? கண்களை மூடலாமா? தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய். ஆமாப்பா, பாவங்கள் சுமந்தி பரிகார பழியானே. பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே. ஆமாப்பா, நீர் எங்களுக்காக பலியானீர் ஆண்டவரே. கடைசி ரத்தம் சொட்ட, கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி ஒருவருடைய ஒரு மனுஷனுடைய உடல்ல 5 லிட்டர் ரத்தம் இருக்குமா? அந்த எல்லா ரத்தமும் போக வரைக்கும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்ல. சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் தாகமாய் இருக்கிற என் மகன் என்கிட்ட வரமாட்டானா? அந்த ரட்சிப்பின் செய்தியை, என்னுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் தாகத்தோடு எதிர்பார்க்கிறார். நம்மள ஆராய்ந்து பார்க்கலாம். அப்பா, தாகத்தோடு வசனத்தை, தாகத்தோடு உண்மையும் அண்டையில நாங்கள் தாகத்தோடு வர எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஜான் ஹெல்லர் செய்தது போல முடியாட்டியும் ஆண்டவரே, அவன் எல்லாவற்றையும் இழந்தான், தன்னுடைய உயிரவே கொடுத்தான்லப்பா. நாங்களும் உமக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. செய்ய எங்களுக்கு வாய்ப்பு வசதிகளை செய்யுங்கப்பா. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.